இப்போங்க பலாக்கொட்டை மசாலா கறி எப்படி செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பலாப்பழம் சீசனுங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த பலாக்கொட்டை கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டுக்கலாங்க. இப்போங்க நம்ம எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டையை பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதிலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போங்க நம்ம பார்த்தீங்கன்னா 5 விசில் விட்டாச்சு. பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வெடிச்சிட்டு நம்ம இந்த பலாக்கொட்டையில் இருக்க அந்த மேலே இருக்க தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக ஒரு பலாக்கொட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் 2 பீஸாகவும் கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் பலாக்கொட்டை தோலை உரித்து பாருங்கள், நான் மீடியம் பீஸாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இது போல் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம அடுத்து எப்படி செய்யணும் பார்க்கலாம். கடாயை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டாச்சுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை வேகும் போது உப்பு சேர்த்துருந்தோம், பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க. இப்போங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது போல் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கிக்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கறி மசால் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டு அதையும் நம்ம அப்படியே இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்படி நம்ம ஒன்றொன்னே வதக்கி செய்யும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவலையும் அப்படியே நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த நம்ம வதக்கிட்டு இந்த மசாலா பொடியில் நல்லா அந்த பலாக்கொட்டையில் பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். அதுக்காக நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் தீ வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான பலாக்கொட்டை மசாலா கறி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சும்மாவே சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.